அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலாஜி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈஷா ருத்ராட்சம் அந்த பேக்கெட் பார்த்தின ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வருஷம் மகா சிவராத்திரி வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 8ஆம் தேதி ரொம்ப சிறப்பாக நடைபெற்று முடிஞ்சது. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஷா யோகா மையம் கோயம்புத்தூரில் மட்டும் இல்லாமல் லோக்கல் சென்டர்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஈஷா சார்பாக மகா சிவராத்திரி நிகழ்ச்சியானது நடைபெற்றுச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த உசூர் மையத்துக்கு நேரடியாக போயிருந்தேன். யாரெல்லாம் இந்த மாதிரி நேரடியாக போகிறாங்களோ அந்த ஸ்பாட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈஷாவுடைய ருத்ராட்சம் அந்த பேக்கெட்டானது இலவசமாக எல்லாருக்குமே வழங்கினாங்க. ஸோ அந்த பாக்கெட்டில் என்னென்னலாம் இருக்குது அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுவே நீங்கள் ஆன்லைனில் பதிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு 2 to 3 months கழித்து நீங்கள் எந்த அட்ரஸ் கொடுத்து பதிவு பண்ணீங்களோ அந்த அட்ரஸுக்கு உங்கள் வீட்டுக்கே வந்து கொரியர் மூலிமாவே வந்துடும். இதுவே நீங்கள் நேரடியாக போயிருந்தீங்கன்னா அப்படியே கையோடையே நீங்கள் வாங்கிட்டும் வந்திருக்கலாம். இந்த ஈஷா ருத்ராட்ச பேக்கெட்டில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முழுமையாக பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ஈஷா ருத்ராட்சத்துடைய பேக்கெட் நமக்கு இது கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே இப்படி தான் இருக்குது. இதில் வந்து பார்த்தோன்னா ருத்ராட்ச தீக்ஷா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சத்குருடைய ஒரு கோட் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சேவ் சாயில்னு போட்டு இந்த மாதிரி இருக்குது. சரி, இந்த ஈஷா ருத்ராட்ச பேக்கெட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ நம்ம பேக்கெட்டை ஈஸியாகவே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு மேலே ஒரு கம் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே விரல் வச்சு இது பண்ணால நமக்கு ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆனந்தலை புக்கு வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆனந்தலை என் வாழ்க்கை என் கையில் தமிழ் மக்களுக்கு சத்குருவின் அன்பளிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இது உள்ளார ஓப்பன் பண்ணோன்னா இதில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. நம்மளுடைய அன்றாடம் நம்ம எதிர்கொள்ளக்கூடிய கேள்வி பதில்கள் எல்லாமே வந்து சத்குரு வந்து அவருடைய கருத்துக்களை இதில் கொடுத்துருக்காரு. ஸோ இது நம்ம படித்து பார்த்துக்கலாம். இதுதான் இந்த இது. அடுத்தது என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா இதில் வந்து ஒரு சிவனுடைய ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்குது. அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். ஐ திங்க் இது வந்து இந்த சோலாவுடைய ஆட் இது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ருத்ராட்ச தீட்சையோடைய இன்ஸ்ட்ரக்ஷன் ஷீட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஈஷா ருத்ராட்சம்லாம் என்ன, அது எந்தெந்த பொருட்களை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ், ஹிந்தி இருக்குது. அடுத்தது எனக்கு தெரிஞ்சு இது ஒரு மலையாளம், தெலுங்குன்னு நினைக்கிறேன். கீழே வந்து கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தமிழும் கொடுத்துருக்காங்க. இந்த ருத்ராட்ச தீட்சை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ருத்ராட்சம் பேக்கெட்டில் என்னென்ன பொருட்கள் இருக்குது, அதை வந்து எப்படியெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம், அதோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதில் கம்ப்ளீட்டு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. நம்ம ருத்ராட்சம் அணியிறதுக்கு முன்னாடி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் 1 or 2 times படித்து பார்த்துக்கலாம். அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு விபூதி கொடுத்துருக்காங்க. நம்ம தியானலிங்கத்துலேருந்து நமக்கு இந்த விபூதி வந்து ஒரு கான்செக்ரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு விபூதி ஒன்று இருக்குது. ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பேக்கெட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருப்பு கலர் கயிறு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு கயிறு, 2 கயிறு இதில் இருக்குது. அடுத்தது என்னென்னு பார்க்கலாம். இந்த இன்னொரு பேக்கெட்டில் இன்னொரு கருப்பு கலர் கயிறு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ
இது ஒரு 2 கயிறு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கயிறுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கயிறு வந்து சின்ன கயிறாக இருக்கும். இந்த சின்ன கயிறு வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னா, நம்ம இந்த ருத்ராட்சம் வந்து இந்த கயிறில் கோர்த்து நம்ம கழுத்தில் வந்து அணிஞ்சிக்கலாம். இந்த 2 கயிறு கற்பூர கயிறு வந்து பெரிய கயிறாக இருக்கும். இந்த லென்த்தை வச்சு பார்த்தோம் அப்படின்னா இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இருங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த சின்ன கயிறும் பெரிய கயிறும் எப்படி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறாருங்க. ஸோ இந்த கயிறு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சின்ன கயிறு, இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய கயிறு. இந்த பெரிய கயிறு வந்து எதுக்கு யூஸ் பண்ணணும்னா, நம்ம அபய சூத்ரான்னு சொல்லுவோம் இந்த பெரிய கயிறு. இது வந்து நம்ம வந்து கையில் கட்டிக்கிறதுக்காக, ஜென்ஸாக இருந்தால் ரைட் ஹேண்டில் கட்டணும், லேடிஸாக இருந்தால் லெஃப்ட் ஹேண்டு மணிக்கட்டில் கட்டிக்கணும். இது வந்து பெரிய கயிறு. இது வந்து சின்ன கயிறு. இந்த சின்ன கயிறு எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ருத்ராட்சம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான், இந்த சின்ன கயிறில் தான் இந்த ருத்ராட்சத்தை கோர்த்துட்டு நம்ம கழுத்தில் கட்டிப்போம். ஸோ மொத்தம் நமக்கு வந்து 4 கயிறு இதில் வரும். அடுத்து என்னென்னு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ருத்ராட்சம் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதாவது ஒரு பாக்கெட்டில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த 2 ருத்ராட்சமானது இருக்கும். ஸோ இந்த ருத்ராட்சத்தை நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும், நம்ம ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 2 ருத்ராட்சம் இதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஞ்சமுகி ருத்ராட்சம். இந்த ருத்ராட்சத்தை தான் நம்ம அந்த சின்ன கயிறு சொன்னோம் பார்த்திங்களா, அந்த கருப்பு கலர் கயிறு, அதை வந்து இதில் கோர்த்து நம்ம கழுத்தில் அணிஞ்சிப்போம். நம்ம ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ருத்ராட்சத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆனந்தலை புக் இருக்குது, சிவனுடைய ஃபோட்டோ இருக்குது, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஷீட் இருக்குது, இந்த ருத்ராட்சத்தை பற்றின இன்ஸ்ட்ரக்ஷன் ஷீட் இருக்குது. அதுக்கு கீழே அப்படியே வந்தோம் அப்படின்னா ருத்ராட்சம் இருக்குது, ருத்ராட்சத்துக்கு கட்டுறதுக்கான அந்த சின்ன கற்பூர கயிறு இருக்குது, அதுக்கப்புறம் விபூதி இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம கையில் கட்டிக்கக்கூடிய அந்த பெரிய கயிறான அந்த அபயசூத்ரா கயிறும் இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஷா ஃப்ரீ ருத்ராட்சத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பாலாஜி வியூ யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம்.